ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி. இன்றைக்கி காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும், அல்லது இன்றைக்கி காலையிலேருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் ஆகுது. வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்கள், ரொம்ப வயசானவங்க, வியாதி உடையவர்கள், ரொம்ப குழந்தைகளுக்கெல்லாம் வேண்டாம். மற்றவங்க விரதம் இருக்கலாம். ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லதுங்கிறது சாஸ்திரம். சூரியன் ஆவணி மாதம் முழுக்க சிம்மத்தில் ரொம்ப வலுவாக இருக்கிறார். இந்த நிலைமையில் சந்திரன் எங்கே இருக்கார், யாருக்கு நன்மை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம். மாறுகிற ராசிக்கு தனியாக சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறவி குணம், தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி. கிருத்திகையில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, ஞாயிறு. 7, 1, தெற்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு, திங்கள். நேயர்களை 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காந்தாரியே போற்றி, கங்கையே போற்றி, காவிரியே போற்றி, காமதேனுவே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க அடிக்கடி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமற் போகும். நல்ல மாற்றம், அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் தடைகள் வரும். ஏன்னா இந்த வயிற்றெரிச்சல் திருஷ்டிங்கிறதெல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்பாதவங்கள விட்டுருங்க, நம்புறவங்களுக்கு தான் பாயிண்ட். செய்யுங்க, நலம் பெறுவீர்கள், நன்மைகள் இன்னும் அதிகமாகும். ரிஷபராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. ரொம்ப நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. தப்பு சரியாக தெரியும், சரி தப்பாக தெரியும். 3 நட்சத்திரத்திற்கும் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. நேயர்களை 2 நாளுமே நீங்கள் வழிபாடு செய்யணும். உங்களுக்கு 2 நாளுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால தயவு செய்து காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் 2 நாளும் தீபம் காட்டணும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஏழைகளுக்கு பசியாற்றணும். பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணுங்க. டைம் எங்கே சார் நினச்சா கிடைக்குங்க, செய்யணும்னு நினச்சா டைம் கிடைக்கும். ஆமாம், அது அனுபவத்தில் உங்களுக்கே தெரியும். பண்ணுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் 3 பேருக்கும், அதாவது 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள் 2 நாளுமே பிரமாதம். உங்கள் பேச்சு சாமர்த்தியம் வெற்றியை தரும். அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, ஞாயிறு. 7, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், திங்கள். நேயர்களை 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காந்தாரியே போற்றி, கங்கையே போற்றி, காவிரியே போற்றி, காமதேனுவே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க அடிக்கடி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமற் போகும். நல்ல மாற்றம், அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் தடைகள் வரும். ஏன்னா இந்த வயிற்றெரிச்சல் திருஷ்டிங்கிறதெல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்பாதவங்கள விட்டுருங்க, நம்புறவங்களுக்கு தான் பாயிண்ட். செய்யுங்க, நலம் பெறுவீர்கள், நன்மைகள் இன்னும் அதிகமாகும். கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாளுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். பொதுவாகவே உங்களுக்கு பயம் அதிகம். பூட்டை 4 தடவை இழுத்து பார்க்குறது யார் அப்படின்னா நீங்கள் தான். பூட்டின பிறகு இழுத்து பார்த்தா கூட பரவாயில்ல, பூட்டுறதுக்கு முன்னாடியே கூட இழுத்து பார்ப்பீங்க. அதுதான். எனவே அதீத பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் 3 நட்சத்திரத்துக்கும் அதிகமாக இருக்குது. பொறுமையாக இருக்கணும். ஆமாம், 2 நாளுமே பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 7, தெற்கு, வெள்ளை
ஞாயிறு 2 வடக்கு பச்சை திங்கள். நேயர்களை 2 நாளுமே நீங்கள் வழிபாடு செய்யணும். உங்களுக்கு 2 நாளுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால தயவு செய்து காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் 2 நாளும் தீபம் காட்டணும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஏழைகளுக்கு பசியாற்றணும். பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணுங்க. டைம் எங்கே சார் நினச்சா கிடைக்குங்க, செய்யணும்னு நினச்சா டைம் கிடைக்கும். ஆமாம், அது அனுபவத்தில் உங்களுக்கே தெரியும். பண்ணுங்க, போக மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே கில்லி கலகுறீங்க. தில்லு, தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் எல்லாம் கலகுது. நல்ல நாளாக கட்டாக இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். அப்புறம் என்ன, எங்கள் கண்ணே பட்டுரும் சார். ராசிலேயே சூரியன் சார், அது உங்கள் ராசிக்கு தலைவர். அதிலெல்லாம் நிறைய நுட்பமான விதி இருக்குது. 2 நாள் வெற்றிங்க. ஒரே வார்த்தைங்க, அவ்வளோதாங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு ஞாயிறு 2, 1 தெற்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் திங்கள். நேயர்களை 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காந்தாரியே போற்றி, கங்கையே போற்றி, காவிரியே போற்றி, காமதேனுவே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிவிடுங்க அடிக்கடி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமல் போகும். நல்ல மாற்றம், அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் தடைகள் வரும். ஏன்னா இந்த வயிற்றெரிச்சல் திருஷ்டிங்கிறதெல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்பாதவங்கள விட்டுருங்க, நம்புறவங்களுக்கு தான் பாயிண்ட். செய்யுங்க, நலம் பெறுவீர்கள், நன்மைகள் இன்னும் அதிகமாகும். கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. வழக்கம் போல் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். சிம்பிளாக இருப்பீங்க. உங்களை சீப்பாக நினைப்பாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது. வீண் செலவு வரும். அதனால் கவனமாக இருக்கணும். ஹஸ்தத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும், உத்தரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுறது நல்லது. ஏன்? உத்தரத்தினோட தலைவர் சூரியன், ஹஸ்தத்தோட தலைவர் சந்திரன். அவ்வளோ. ஆமாம், செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை ஞாயிறு 7 தெற்கு சிவப்பு திங்கள். நேயர்களை 2 நாளுமே நீங்கள் வழிபாடு செய்யணும். உங்களுக்கு 2 நாளுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால தயவு செய்து காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் 2 நாளும் தீபம் காட்டணும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஏழைகளுக்கு பசியாற்றணும். பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணுங்க. டைம் எங்கே சார் நினச்சா கிடைக்குங்க, செய்யணும்னு நினச்சா டைம் கிடைக்கும். ஆமாம், அது அனுபவத்தில் உங்களுக்கே தெரியும். பண்ணுங்க, போக மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே கலக்கிறீங்க. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், வீண் செலவில்லை. எதிரிகளும் உதவி செய்வார்கள். ஏன்? நீங்கள் எதிரிகளுக்கு உதவி செய்கிற ஆள். பிரமாதமாக இருக்குது, நல்லா இருக்குது. 3 நட்சத்திரத்துக்கும் உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். அப்புறம் என்ன, எங்கள் கண்ணே பட்டுரும். அனுகூலமான எண் 7, 9 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு ஞாயிறு 3, 6 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் திங்கள். நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இல்லைன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். இது நாங்கள் கடந்த 35 வருடங்களாக அதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மந்திரம் ஒரு வரி மந்திரம் நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது, செல்ஃபோன்லேயே இருக்குது, படிங்க. கேட்கலாமா சார்? படிங்க, அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணுங்கள். வெற்றி வருமா சார்? தோல்வி வராது. நல்லது நடக்குமா தான் சார்? கெட்டது நடக்காது. திங்கட்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் அபிராமி அந்தாதின்னு ஒரு புத்தகத்தில் ஒரு 10 பாட்டாவது கோயிலிருந்து படிச்சிருங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிவிடுங்க, திருஷ்டி குறைஞ்சிரும். ஆமாம். அல்லது யார் வைத்தறிச்சல் உள்ளவங்க பக்கத்தில் வந்தாலும் அது காட்டி கொடுத்துரும். ஆமாம், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், அது ஒரு பயங்கர உதவி செய்யும். செஞ்சிரு. ஏன்னா இன்றைக்கி பொறாமல் இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது உங்கள் மேலே. செஞ்சிரு.
விருச்சிக ராசிக்கார நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. தேவையற்ற சிக்கல், அவசரம், பதறன காரியம் சிதறுது. எனவே பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை. திங்கக்கிழமை சூப்பர். நிலமை அப்படியே மாறிடுச்சு. ஆமாம், கலகுறீங்க. ஃபுல் மெஜாரிட்டி வந்துடுச்சு உங்களுக்கு. சூப்பர். நிம்மதி, சந்தோஷம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் எல்லாம் இருக்குது. வெற்றி அடைகிறது, அதுதான் சிறப்பு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. வழக்கமாக மனக்குழப்பம் அதிகம் உள்ளவர் நீங்கள். இன்னைக்கு இந்த திங்கக்கிழமை கலகலாக இருக்குது, சந்தோஷம். நேயர்களை 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காந்தாரியே போற்றி, கங்கையே போற்றி, காவிரியே போற்றி, காமதேனுவே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க அடிக்கடி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமல் போகும். நல்ல மாற்றம், அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அதில் தடைகள் வரும். ஏன்னா இந்த வயிற்றெரிச்சல் திருஷ்டிங்கிறதெல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்பாதவங்கள விட்டுருங்க. நம்புறவங்களுக்கு தான் பாயிண்ட். செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். நன்மைகள் இன்னும் அதிகமாகும். தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். வழக்கமான கோபம் கிடையாது. நிதானம் இருக்குது, பெருந்தன்மை இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது, பெரியவங்களை மதித்து பேசுகிற குணம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். சந்தோஷம் அதிகமாகும். உத்திராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்டுங்க. ஏன் உத்திராடத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு அவர் தானங்க தலைவர். அப்புறம் சரி, மொத்தத்தில் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அப்புறம் என்ன? அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு ஞாயிறு. 2, 1, தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை திங்கள். நேயர்களை 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காந்தாரியே போற்றி, கங்கையே போற்றி, காவிரியே போற்றி, காமதேனுவே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க அடிக்கடி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமல் போகும். நல்ல மாற்றம், அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அதில் தடைகள் வரும். ஏன்னா இந்த வயிற்றெரிச்சல் திருஷ்டிங்கிறதெல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்பாதவங்கள விட்டுருங்க. நம்புறவங்களுக்கு தான் பாயிண்ட். செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். நன்மைகள் இன்னும் அதிகமாகும். மகர ராசிக்கார நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை சூப்பர். கில்லி கலகுறீங்க. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் பிடிவாதம், நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை. கோபம், குழப்பம், தடுமாற்றம். ஜெயிக்கலாம்னு நினச்சி அடிப்பீங்க, தோற்று போயிடுவீங்க. தப்பிச்சுக்கலாம் பிரார்த்தனை பண்ணுனா. திருவோணத்தில் பிறந்தவங்க நிலாவுக்கு ராத்திரி தீபம் காட்டுங்க. ஆனாலும் 3 நட்சத்திரத்துக்கும் இன்று சிறப்பான நாளாக இல்லை. அதுதான் வெளிப்படை. அனுகூலமான எண் 3, வடக்கு பச்சை. நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி, கர்ணனே போற்றி, யமுனையே போற்றி. இந்த மந்திரத்தை மட்டும் அடிக்கடி சொல்லிக்கோங்க. ஆமாம், ஏழைகளுக்கு பசியாத்திருங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் படித்து பாருங்கள், செல்ஃபோனில் இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இருக்காது, வயிற்றெரிச்சல் இருக்காது உங்கள் மேலே. அவ்வளோதான். இது ஞாயிற்றுக்கிழமைக்கு. திங்கக்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அப்படிங்கிறதுனால விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, திருவையாரே போற்றி, திங்களூரே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கணும். மன சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றம் இருக்கும். ஏழைகளுக்கு பசியாத்திடுங்க. அபிராமி அந்தாதி 10 பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்க உரை எழுதிய புஸ்தகம் ரொம்ப நல்லாயிருக்கும், வாங்குங்க. இதெல்லாம் பண்ணால் வெற்றி வருமா சார்? தோல்வி வராது. நல்லது நடக்குமா? கெட்டது நடக்காது. கும்பராசிக்கார நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லைங்க. பதட்டம், தடுமாற்றம், குழப்பெல்லாம் இருக்குது. சந்திரன் உதவியாக இல்லை. வீம்பு, வெத்து கெத்து, அலட்டல், திமிர் பேச்சு உங்களுக்கு நீங்கள் சரியாக தெரிவிங்க. ஆனால் சரியில்லைங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ் கலாச்சாரம் தான் நேரடியாக முகத்துக்கு முகம் சொல்லாதே, மற்றவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. ஆமாம், பவரில் இருக்கும்போது யாரும் குறைய சுட்டி காட்ட மாட்டாங்க. அது எப்படிங்க சுட்டி காட்டுறது? பவர் போயிடுச்சு, அப்போவே அவர் சரியில்லை, அது சரியில்லைம்பாங்க. அந்த மாதிரி. எனவே கவனம், பொறுமை, நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை.
திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாதிரி கிடையாது. அதாவது சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், கெத்து, ஜெயிக்கிறீங்க. ஆமாம், யானை மேலே உட்காந்துருந்து துப்புனா அது எச்சில் கூட பண்ணிருங்கிறது தானே உலகம். அதனால் இன்றைக்கி உங்கள் கெட்ட குணத்தை கூட பாராட்டுவாங்க. என்ன விடாமுயற்சி தெரியுங்களா, அது வீம்ப. என்ன தைரியம் தெரியுங்களா, அசட்டு தைரியத்தை. ஏன் கிரக நிலைகள் நல்லா இருக்குது, வெற்றி கலகுறீங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இல்லைன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். இது நாங்கள் கடந்த 35 வருடங்களாக அதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மந்திரம் ஒரு வரி மந்திரம் நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது, செல்ஃபோன்லேயே இருக்குது, படிங்க. கேட்கலாமா சார்? படிங்க, அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணுங்க. வெற்றி வருமா சார்? தோல்வி வராது. நல்லது நடக்குமா தான் சார்? கெட்டது நடக்காது. திங்கட்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் அபிராமி அந்தாதின்னு ஒரு புத்தகத்தில் ஒரு 10 பாட்டாவது கோயிலிருந்து படிச்சிருங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிவிடுங்க, திருஷ்டி குறைஞ்சிரும். ஆமாம். அல்லது யார் வைத்தறிச்சல் உள்ளவங்க பக்கத்தில் வந்தாலும் அது காட்டி கொடுத்துரும். ஆமாம், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், அது ஒரு பயங்கர உதவி செய்யும். செஞ்சிரு. ஏன்னா இன்றைக்கி பொறாமல் இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது உங்கள் மேலே. செஞ்சிரு. மீனராசிக்கார நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். உயர்வு உண்டு, நல்லது உண்டு. கோபம் வர்ற மாதிரி எதுவும் பெருசாக இருக்காது. நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். சூரியனு வேற இந்த ஆவணி மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று. எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறாரு. அப்புறம் என்ன கலகுங்க. பிரமாதம். ஞாயிற்றுக்கிழமை அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். தேவையற்ற வம்பு வழக்கு வருது. எதனால் கவனமாக இருக்கணும், பிரார்த்தனை முக்கியம். பொறுமையாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு யோககாரகன் சந்திரன். சந்திரன் தான் திங்கக்கிழமைக்கு தலைவர். ஆனால் யோகம், கரணம், நட்சத்திரம் இதெல்லாம் சிறப்பாக இல்லைங்கிறதுனால சந்திரனால் ஹெல்ப் பண்ண முடியல. என்ன பண்ணுறது? செய்யணும்னு நினைக்கிறார், ஆனால் முடியலையே. ஆளுங்கட்சியாக அவர் இல்லை. ஆமாம், அதனால் பவர் இல்லை. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. இன்று சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம். நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி, கர்ணனே போற்றி, யமுனையே போற்றி. இந்த மந்திரத்தை மட்டும் அடிக்கடி சொல்லிக்கோங்க. ஆமாம், ஏழைகளுக்கு பசியாத்திருங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் படித்து பாருங்கள், செல்ஃபோனில் இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இருக்காது, வைத்தறிச்சல் இருக்காது உங்கள் மேலே. அவ்வளோதான். இது ஞாயிற்றுக்கிழமைக்கு. திங்கக்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அப்படிங்கிறதுனால விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, திருவையாரே போற்றி, திங்களூரே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கணும். மன சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றம் இருக்கும். ஏழைகளுக்கு பசியாத்திடுங்க. அபிராமி அந்தாதி 10 பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்க உரை எழுதிய புஸ்தகம் ரொம்ப நல்லாயிருக்கும், வாங்குங்க. இதெல்லாம் பண்ணால் வெற்றி வருமா சார்? தோல்வி வராது. நல்லது நடக்குமா? கெட்டது நடக்காது. நேயர்களை ஞாயிறு, திங்கள் 2 நாளுமே சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி ஏகாதசி. இன்றைக்கி காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் அல்லது ராத்திரி 7 மணி வரைக்குமாவது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்கள், வியாதியஸ்தர்கள், குழந்தைகள் வேண்டாம். வயசானவங்க வேண்டாம். மற்றவங்க விரதம் இருக்கலாம். ஒன்றும் தப்பில்லை, ஒன்றும் ஆயிடாத உடம்புக்கு. செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள்.